கிளாஸில் அக்கௌண்டிங் சைக்கிள் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஃபாலோயிங் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா டு கீப் எ சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் அண்ட் ஈவெண்ட்ஸ். என்ன பண்ணுறது அப்படின்னா ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஃப் த பிஸ்னஸ் என்டர்பிரைஸ். ஒரு பிஸ்னஸ் என்டர்பிரைஸோட ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு சொல்லி அசர்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த அக்கௌண்டிங் அப்படிங்கிற ரெக்கார்ட்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டு அசர்டைன் த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆர் ஸ்டேட்டஸ் ஆஃப் த என்டர்பிரைஸ். அப்புறம் என்னென்னா ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்காக தான் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டு ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் டு வேரியஸ் ஸ்டேக் ஹோல்டர் ஃபார் தியர் ரெக்யர்மெண்ட். அப்புறம் வேரியஸ் ஸ்டேக் ஹோல்டருக்கு அவங்களோட நீட்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்காக. டு ப்ராடக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அன் என்டர்பிரைஸ். அப்புறம் வந்து ஒரு என்டர்பிரைஸோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக. டு அசர்டைன் த சால்வன்சி அண்ட் லிக்விடிட்டி பொசிஷன் ஆஃப் த என்டர்பிரைஸ். அப்புறம் வந்து அந்த என்டர்பிரைஸோட சால்வன்சி என்ன, லிக்விடிட்டி என்ன. சால்வன்சி அப்படின்னா என்னென்னா அந்த ஏதாவது ப்ராப்ளம் லாஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணக்கூடிய அது கெப்பாசிட்டி இருக்குதா. லிக்யூடிட்டி அப்படின்னா அதோட ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்காக தான் அக்கௌண்டிங்கை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ஆர் as follows. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெஷர்மெண்ட், forecasting, comparison, decision making, control, assist to the government. First of all measurement main function of measurement to keep systematic அந்த ரெக்கார்டை வந்து எப்படி வந்து நம்ம கீப் அப் பண்ணுறோம். அப்புறம் வந்து அந்த அக்கௌண்டிங் ஒர்க்ஸ் as a tool for measuring performance of the business enterprise. also show the financial position of the business enterprise. measurement அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்காக தான். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஃபர்காஸ்டிங் அப்படிங்கிறது என்னென்னா with the help of various tools of accounting future performance of financial position of the business enterprise can be forecasted. நெக்ஸ்ட் வந்து கம்பேர் பண்ணுறது. அக்கௌண்டிங் helps to compare the actual performance with the planned performance. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுறது. ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் பிளான் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு இயரில் வந்து இவ்வளோ ப்ராஃபிட் தான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானிங் இருக்கும். அந்த பிளானிங் பெர்ஃபார்மன்ஸுக்கும் இப்போ நம்மள்கிட்ட கிடச்சிருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டையும் கம்பேர் பண்ணி அந்த என்டர்பிரைஸோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்காக தான். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா பிளானிங், எவலுவேட், பெர்ஃபார்ம் த கண்ட்ரோல். திஸ் வில் ஹெல்ப் them to take various decisions concerning காஸ்ட், ப்ரைஸ், சேல்ஸ், லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி. இது டெசிஷன் மேக்கிங் வந்து எதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, காஸ்ட் எவ்வளோ, ப்ரைஸ் எவ்வளோ, சேல்ஸ் லெவல், இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு டெசிஷன் மேக்கிங் வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டூல் அக்கௌண்ட்ஸில். கண்ட்ரோல் அப்படிங்கிறது இது வந்து என்னென்னா ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, அந்த பிஸ்னஸோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படிங்கிற அந்த வேரியஸ் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு இது வந்து யூஸ் ஆகுது. அப்புறம் என்ன அப்படின்னா இட் சர்வ்ஸ் அஸ் எ டூல் ஃபார் எவாலுவேட்டிங் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ். அப்புறம் அவங்களோட பாலிசி என்ன, ப்ரோக்ராம் என்ன அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணி பிஸ்னஸை வந்து எவாலுவேட் பண்ணுறதுக்கு வந்து கண்ட்ரோல் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். டெசிஷன் அப்படிங்கிறது என்னென்னா சூஸிங் எ டிசைரபிள் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஃப்ரம் அல்டர்னேட்டிவ் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். அவங்களோட ஆக்ஷன் அதாவது அல்டர்னேட்டிவ் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறது தான். டெசிஷன் அப்படின்னா முடிவு எடுக்கிறது. கண்ட்ரோல் அப்படின்னா கம்பேர் பண்ணுறது. ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸும் பிளான்டு பெர்ஃபார்மன்ஸும் ரெண்டையும் மெஷர் பண்ணி அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பேர் தான் கண்ட்ரோல். நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் டு கவர்மெண்ட் நீட்ஸ் ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஆன் த ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த பிஸ்னஸ் for various purpose such as taxation. அப்புறம் grant of subsidy. Accounting provides relevant information about the business excise, government control and business enterprises. அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு எப்படி அப்படின்னா டேக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, அப்புறம் சப்சிடி ஏதாவது வாங்கணும் அப்படின்னா இந்த அக்கௌண்டிங் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. இதுதான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது என்னென்னா இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா சிஸ்டமேட்டிக் ரெக்கார்டு. இந்த சிஸ்டமேட்டிக் ரெக்கார்டில் வந்து என்னென்னா நம்ம வந்து ரெக்கார்டை வந்து சிஸ்டமேட்டிக்காக வந்து மெயின்டைன் பண்ணுவோம். அது எப்படி அந்த வே ஆஃப் புக்கை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறோம். அப்புறம் ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இந்த ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க, ரிசல்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் த ஃபினான்ஷியல் பொசிஷன் டு தி கன்சர்ன் டு பி த அசர்டைன் ஃப்ரம் த அக்கௌண்டிங் பீரியாடிக்கலி டு
through the preparation of financial statement, namely income statement or trading and profit and loss account and balance sheet. இப்படி வந்து ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதுவும் எதுக்கு தான்? டு நோ தி ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா அசஸ்மெண்ட் ஆஃப் ப்ராக்ரஸ். அந்த மேனேஜ்மெண்ட் அல்லனா அந்த பிஸ்னஸோட ப்ராக்ரஸ் என்ன, முன்னேற்றம் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டது. அதோட வீக்னஸ் என்ன, எந்த ஏரியாவில் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், எங்கே வீக்னஸ் பண்ணணும், எங்கெல்லாம் வீக்னஸ் இருக்குது, அதை எப்படி வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டது. நெக்ஸ்ட் வந்து 8 டெசிஷன் மேக்கிங். மேனேஜ்மெண்ட் ஆஃப் a firm to make routine and strategic decision while discharging its function. Accounting provides the relevant data to make appropriate decision. Future policies and programs can be management. இது வந்து என்னென்னா ஃப்யூச்சரில் நம்ம வந்து எந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான டெசிஷனை வந்து மேக் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா சாட்டிஸ்ஃபை லீகல் ரெக்குவயர்மெண்ட். லீகல் ரெக்குவயர்மெண்ட்னா என்னதுன்னா பிஎஃப், ப்ராவிடென்ட் ஃபண்ட், எம்ப்ளாய்க்கு கொடுக்கக்கூடியது, இஎஸ்ஐ, அப்புறம் வந்து டேக்ஸு, இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அக்கௌண்டிங்கை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் இன்ஃபர்மேஷன் டு இன்ட்ரெஸ்டட் குரூப்பு. இந்த இன்ட்ரெஸ்டட் குரூப்ஸுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அக்கௌண்டிங் வந்து தேவைப்படுது. அந்த இன்ட்ரெஸ்டிங் குரூப் யாரெல்லாம் ப்ரீவியஸாக பார்த்துருக்கோம். ஓனர்ஸ், மேனேஜ்மெண்ட், கிரெடிட்டர், எம்ப்ளாயி, ஃபினான்ஷியல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், டேக்ஸ் அத்தாரிட்டி அண்ட் த கவர்மெண்ட். அப்புறம் என்னென்னா லீகல் எவிடன்ஸ். அப்புறம் வந்து இது வந்து அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எதுக்காக அப்படின்னா ஒரு லீகல் எவிடன்ஸாக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டேக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணதுக்கு, இன்கம் டேக்ஸோ இல்லைனா அதர் டேக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணதுக்கு இந்த அக்கௌண்டிங் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் செட்டில்மெண்ட் டூரிங் த மெர்ஜர் அப்படின்னா என்னென்னா when 2 or more business unit decide to merge, accounting records provide information for deciding the terms of merger and may compensation payable and consequence of merger. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 பிஸ்னஸை மெர்ஜ் பண்ணி, அந்த 2 யூனிட்ஸ் இருந்துச்சுன்னா, பிஸ்னஸ் யூனிட் இருந்தால் அதை மெர்ஜ் பண்ணி அவங்களோட ரெக்கார்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு பேர் தான் மெர்ஜர். 2 or more business unit forming single entity, it is called a மெர்ஜர். அப்புறம் வந்து இந்த பேசிக் அக்கௌண்டிங் டெர்மினாலஜி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஒவ்வொரு டேர்ம்ஸும் தெரிஞ்சால் மட்டுமே தான் இனிமேல் வரக்கூடிய சம்ஸை வந்து செய்ய முடியும். டிரான்சாக்ஷன் அப்படின்னா an activity which involve transfer of money or money worth. அந்த டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது ஒரு நடவடிக்கை. அது வந்து மணி ஒர்த், பணம் அல்லது பண மதிப்பிலான நடவடிக்கையை தான் குறிச்சிருக்கும். அதுக்கப்புறம் கேஷ் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா இதில் வந்து என்ன இன்வால்வ் ஆகிருக்கும் அப்படின்னா என்னென்னா இமிடியேட் கேஷ் ரிசிப்ட் ஆர் இமிடியேட் கேஷ் பேமெண்ட். கேஷ் நம்ம வாங்கக்கூடியது கொடுக்கக்கூடியது, இந்த டிரான்சாக்ஷன் இருக்கும். கிரெடிட் டிரான்சாக்ஷனில் இதில் வந்து கேஷ் வந்து இன்வால்வ் ஆகாது. கேஷ் இஸ் நாட் ரிசீவ்டு ஆர் பெய்டு இருக்காது. ஒன்லி வந்து என்ன கடனுக்கு கொடுத்தது தான் இருக்கும். அக்கௌண்ட் அப்படின்னா என்னென்னா இது வந்து அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்னென்னா மெஷர்மெண்ட் இன் அன் அக்கௌண்டிங் இஸ் த பேசிக் யூனிட். இட் இஸ் யூஸ்டு டு ஐடென்டிஃபை எ பர்சன். இது வந்து ஒரு பர்சன் ஐடென்டிஃபை பண்ணலாம், அசட்டு, நம்ம பண்ணியிருக்கக்கூடிய செலவு, இன்கம், இது எல்லாத்தையும் இது வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்புறம் வந்து கேபிட்டல் அப்படிங்கிறது என்னென்னா இது வந்து அமௌண்ட், நம்ம வந்து அந்த பிஸ்னஸில் போடக்கூடிய முதல். அப்புறம் ட்ராயிங்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம வந்து அந்த பிஸ்னஸ்லேருந்து நம்மளுக்கு அந்த குட்ஸாவோ அசட்டாவோ வித்ட்ரா பண்ணக்கூடியதுக்கு எடுக்கிறதுக்கு பேர் தான் ட்ராயிங்ஸ். வவுச்சர் அப்படிங்கன்னா என்னென்னா இது வந்து ஒரு ரிட்டன் ஃபார்மெட்டில் இருக்கும். இது வந்து என்ன கேஷ் ரிசிப்டாக இருக்கலாம், இன்வாய்ஸு, கேஷ் மெமோ, பேங்க்கு, பேன் ஸ்லிப்பாக இருக்கலாம். இன்வாய்ஸ் அப்படிங்கிறது இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். இது வந்து யார் ப்ரிப்பேர் பண்ணுவார்னா செல்லர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா பொருளை வாங்கும்போது நம்ம வாங்கக்கூடியதுக்கு பேர் தான் இன்வாய்ஸு. குட்ஸ் அப்படின்னா என்னென்னா அந்த கமாடிட்டி, பிஸ்னஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கமாடிட்டி. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் அப்படின்னா பையிங் ஆஃப் குட்ஸ் வித் த இன்டென்ஷன் ஆஃப் ரீசேல். ஒரு பொருளை விற்கணுங்கிற நோக்கத்தோடு நம்ம பொருளை வாங்குறதுக்கு பேர் தான் பர்ச்சேஸு. அந்த வாங்கின பொருளில் ஏதாவது டிஃபால்ட் இருந்துச்சுன்னா அது திரும்ப ரிட்டன் கொடுக்கும். அதுக்கு பேர் தான் பர்ச்சேஸ். ரிட்டன் அல்லனா ரிட்டன் அவுட்வர்ட்ஸ். சேல்ஸ் அப்படின்னா என்னென்னா வென் குட்ஸ் மீன்ஸ் ஃபார் ரீசேல் ஆர் சோல்டு. இந்த பொருளை வந்து விற்கிறதுக்கு பேர் தான் சேல். அந்த விற்ற பொருளை திரும்ப வாங்குகிறோம். அந்த சேல்ஸ் ரிட்டன் அல்லனா ரிட்டன் இன்வெர்ட்ஸ் அதுக்கு பேர். அதில் ஏதாவது டிஃபால்ட் இருந்தால் அதை மாற்றி கொடுக்குறது. ஸ்டாக் அப்படின்னா என்னென்னா அன்சோல்டு குட்ஸ் லையிங் இன் எ பிஸ்னஸ் பர்டிகுலர் டேட் ஆர் நவுன் அஸ் ஸ்டாக். அந்த குறிப்பிட்ட டேட்டில் வந்து சேல் ஆகாமல் இருக்கக்கூடிய குட்ஸுக்கு பேர் தான் அன்சோல்டு. விற்காமல் இருக்கக்கூடிய குட்ஸு பேர் தான்
ஸ்டாக்கு. இன்கம் அப்படின்னா என்னென்னா அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம ரிசீவ் பண்ணுவோம்ல, அந்த குட்ஸை விற்றதுக்காகவோ இல்லைனா ஏதோ ஒரு அசட்லேருந்தோ எதுனாலையோ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு, டிவிடெண்டு, கமிஷன், இதைத்தான் வந்து இன்கம் சொல்லுவோம். எக்ஸ்பென்ஸுங்கிறது நம்ம பண்ணக்கூடிய செலவு இல்லைனா என்னது சேல்ஸ்க்காக பண்ணக்கூடிய செலவு எல்லாத்தையும் எக்ஸ்பென்சஸ் சொல்லுவோம். சால்வன்சி அப்படின்னா கெப்பாசிட்டி ஆஃப் எ பர்சன் ஆஃப் அன் என்டர்பிரைஸ் டு பே த டெப்ட். அந்த கடனை வந்து எப்படி அவங்களால பே பண்ண முடியும், கெப்பாசிட்டி எவ்வளோ. இன்சால்வன்சி அப்படின்னா இன்கேப்பபிலிட்டி ஆஃப் அ பர்சன் ஆர் என்டர்பிரைஸ் டு பே த டெப்ட். அந்த கடனை வந்து செலவு பண்ண முடியாத நிலைமையை சொல்லுது. அசட் அப்படிங்கிறது என்னென்னா எனி ஃபிசிக்கல் திங்ஸ் ஆர் ரைட் ஓன்ட் பை த மானிட்டரி வேல்யூ இஸ் கால்டு அசட். அது வந்து என்னென்னா ஃபிசிக்கல் திங்ஸு, சரியா, அதை வந்து மானிட்டரி வேல்யூவில் சொல்ல முடியணும், பண மதிப்பில் சொல்ல முடியணும். இதைத்தான் வந்து அசட்டு, சொத்து. அதுக்கப்புறம் லைபிலிட்டி அப்படின்னா நம்மளோட ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன் ஆஃப் த பிஸ்னஸ். அந்த ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன்ஸ்னால் என்னென்னா நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது என்ன செஞ்சுருப்போம், கடன் வாங்கியிருப்போம், லோன் வாங்கியிருப்போம், அதெல்லாம் நம்மளுக்கு வந்து லைபிலிட்டி, பொறுப்பு. டெப்டார் அப்படின்னா யாருன்னா எ பர்சன் ஹூ ரிசீவ் எ பெனிஃபிட் வித்தவுட் கிவிங் மணி ஆர் மணி ஒர்த் இமீடியட்லி பட் லைபிள் டு பே ஃப்யூச்சரில் வந்து அந்த இது கொடுக்க உடனே வந்து கொடுக்காம கொஞ்சம் நாளில் கொடுக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் டெப்டார், கடன் டெப்டார். அப்புறம் வந்து கிரெடிட்டார் அப்படிங்கிறது யாருன்னா கொடுக்குறவர். ஃபஸ்ட்டு கடன் வாங்கினவங்க டெப்டார், கடன் கொடுத்தவங்க கிரெடிட்டார். நெக்ஸ்ட் வந்து டிப்ரிஷியேஷன் refer to the gradual reduction in the value of the fixed asset. நம்ம கம்பெனியில் வாங்கி போட்டிருக்கக்கூடிய பொருளுக்கு ஏதாவது ஃபிக்ஸட் அசட் இருக்கும்ல, அந்த மெஷினரி, அதுக்கெல்லாம் வரக்கூடிய அந்த வேல்யூவில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிப்ரிஷியேட் பண்ணுவோம்ல, அதுதான் டிப்ரிஷியேஷன், தேய்மானம் சொல்லுவோம். பேட் டெப்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுச்சு, அவுட் ஆஃப் ஃபெயிலியர் ஆஃப் த டெப்டார் டு பே த டியூ. அந்த டெப்டார் வந்து நம்மளுக்கு கடன் வாங்கினவங்க வந்து கடன் கொடுக்காமல் போயிட்டாங்க அப்படின்னா அதுதான் வந்து என்னென்னா பேட் டெப்ட்ஸ், வாரா கடன். இந்த பேசிக் டேர்ம்ஸ் எல்லாமே, இந்த பேசிக் டெர்மினாலஜி எல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா சம்ம வந்து பண்ண முடியும். இந்த கிளாஸில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா அப்ஜெக்டிவ்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கிளாஸ் இதெல்லாம் பார்த்துருக்கோம். டுடே ஹோம்ஒர்க் பேசிக் டெர்மினாலஜி அண்ட் இம்பார்ட்டன்ட், ஃபங்க்ஷன்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் பேலன்ஸ் பார்க்கலாம்.